ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டுக்காக குக் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என் கூட எம்பிபிஎஸ் ஒன்றா படித்தாங்க. அப்போ ஃப்ரெண்டு கிடையாது. பட் அப்போ வந்துட்டு ஜஸ்ட் பேட்ச்மேட். இப்போ வந்து ஃப்ரெண்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்காக சமைக்கிறோம். நம்ம என்னென்ன சமைக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரை ஃபிஷ். நான் இந்த ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சமாக பைட்டாக சொல்கிறேன் குக் பண்ணும்போதே. நான் உங்களுக்கு ட்ரை ஃபிஷ் கிளீனிங் வந்துட்டு முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போது நான் அந்த ட்ரை ஃபிஷ்ஷை வந்துட்டு ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கு. இரும்பு கடாய் வந்துட்டு கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸாக இருக்குது. என்ன பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ஆயில் ஊற்றி பெரிய கடுகு தான் போடுவோம். பொரிஞ்சதும் நல்லா ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை, குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வந்துட்டு வதக்குங்க. இதில் எதுவுமே நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணல. எக்ஸாக்டாக நான் ஜாப் விட்டு வரும்போது 4 o'clock, நான் ஒரு 4:10க்கு, அதாவது வந்து என்னென்ன வேணுன்றதை மட்டும் வாங்கி வைக்க சொல்லிட்டேன். எக்ஸாக்டாக நான் 4 o'clock வந்துட்டு, இப்போது எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னொன்று கட் பண்ணுறது, அந்த ரெடி பண்ணுறது, அந்த விஷயம்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 4:10க்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் குக்கிங். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் வந்து காலேஜ் படிக்கும்போது நமக்கு ஃப்ரெண்ட் கிடையாது. பட் ரீசெண்டாக தான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நமக்கு அண்ணா மாதிரின்னு சொல்லிக்கலாம். பட் நமக்கு தெரியாதுங்க. நான்லாம் 93லே பிறந்துட்டேன். நிறைய பேர் என்னோடய பேட்சில் வந்து 94ல் தான் பிறந்திருந்தாங்க. எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. 6 months 7 months சின்ன பசங்களாகவே இருப்பாங்க. ஸோ ஹைட்டாக இருக்கிறனால அண்ணான்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு குக் பண்ணுவேன். நான் இப்படி குக் பண்ணி அனுப்புவேன்னு கூட நான் காலேஜ் டைமில் யோசிச்சது கிடையாது. அந்தளவுக்கு பேட்ச்மேட்ஸ் அவ்வளோதான். இதை பண்ணும்போது நான் வந்துட்டு கோகோனட் உடச்சி இது என் லைஃப்லேயே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த கோகோனட் எடுக்கிறது தான். அதை எப்படியும் எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கே ஒரு 20 minutes ஆகிடும். இப்போ வந்துட்டு இதை நான் நல்லா வதக்குறேன். நான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தாங்க குக் பண்ணுறேன். எனக்கு சமைக்கும்போது எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் இன்னொருத்தவங்களுக்கு சமைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் நின்றா பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டானால் பரவாயில்ல, நமக்கு டயர்டானால் பரவாயில்ல. பட் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்துடணுன்ட்டு இது பண்ணும்போது நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு போட மாட்டேன். பிகாஸ் வஞ்சரம் கருவாடு நான் அன்றைக்கு காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். கருவாடு குழம்பு செய்கிறது எப்படின்றதில் அதே கருவாடு தான். அந்த பேட்சோட வாங்கின கருவாடு தான். அது ஃபுல்லாகவே உப்பாக இருக்கும். அது ஏதோ ஒரு டைப் ஆஃப் கருவாடு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ உப்பாக இருக்கும் அது. அதனால் நான் வந்து இதில் வந்து உப்பு போடல. அந்த கருவாடில் இருக்க உப்பே வந்துட்டு குழம்புல வந்து மிக்ஸ் ஆகிடும். இது எனக்கு வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணுன்ற மாதிரி இருந்ததுனால வாட்டர் ஊற்றுறேன். நல்லா கொதிக்க வைக்கிறேன். பாருங்கள், ஆக்சுவலி நல்ல ஒரு கிரேவி வரும். இந்த கேப்பில் நான் வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். கருவாடு தொக்கு ரைஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். நமக்கு கிடையாது. பிகாஸ் நமக்கு அவ்வளோ ஹெவியாக வந்துட்டு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிட மாட்டோம். இப்போ வந்துட்டு கருவாட்டு குழம்பு. ஆனால் இந்த அயன் வெசல் உண்மையாகவே நான் ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தேன் பல்லாவரம் சந்தையில். இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் யோசிக்க கூட இல்லைங்க. அது மெயின்டைன் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வைக்கவும் முடியல, குக்கும் பண்ண முடியல. எனக்கு தெரியல, மேபி எனக்கு தெரியலையான்னு தெரியல. கடுகு வெந்தயம் நான் நிறையவே போடுவேன். இன்றைக்கி ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுனால வெந்தயம் கம்மியாக போட்டிருக்கேன். யூஸ்வலாக குழம்பு எனக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை அண்டு இதை ஃபைன் சாப்ட் ஆனியன் சொல்லிக்கலாம். இதை விட ஃபைனாக சாப் பண்ணுவாங்க. நம்மளால் இவ்வளோ தான் முடியும். நல்லா வதக்குறோம், நல்லாவே வதக்குறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பூண்டு உரித்து வச்சுட்டேன். ஐ திங்க் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருப்பேன். பெரிய நாட்டு பூண்டு. நல்லா வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளேவர் அப்படியே ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். இப்போ கருவாடு தொக்கு பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் அடுப்பில் வச்சு சமைச்சிட்ருக்கேன். இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். ஏதாவது ஒன்று போச்சுனாலும் டோட்டலாக போச்சு.
இப்போ வந்துட்டு ஒரு 6, 7 மிளகு மட்டும் போடுறேன். எனக்கு அந்த மிளகு ரொம்ப சென்டிமெண்டல். ஒரு மீன் குழம்புல மிளகு போடணுமான்றது எனக்கு தெரியாது. பட் ஏன் போடுறேன்னோ எனக்கு தெரியாது. பட் ஒரு 6 to 7 போடுவேன். கருவாட்டு தொக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டேஜ் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் வந்துட்டு கருவாடு போடுறேன். எனக்கு இந்த கருவாடு உடஞ்சாலுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் முள் எல்லாமே எடுத்துட்டேன். பட் உடையலன்னா நல்லாயிருக்கும். பட் உடையலன்னா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பைட் எடுத்து வைக்கிறாங்கன்னா இந்த கருவாடு அந்த பைட்டில் இருக்கணும். அப்போ தான் உப்பு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா கருவாடு ஃபுல்லாக நிறைய உப்பு இருக்குது. பட் அவங்க மட்டும் வெறும் கிரேவி எடுத்து வச்சாங்கன்னா அந்த அளவுக்கு உப்பு அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4 தக்காளி ஃபஸ்ட்டு நான் தக்காளி காமிச்சேன்ல, அதே மாதிரி ஃபுல்லாக பழமாக எடுங்க. எடுத்திருக்கேன். இல்லைன்னா வந்துட்டு வதங்காது, குழம்பும் டேஸ்ட் வராது. நல்லா வேக வைக்கணும். சூப்பராக அப்படியே மெல்ட் ஆகிடும் தக்காளி. அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இந்த இரும்பு கடாயில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, நல்லா வதக்க முடியுது. எனக்கு மற்ற எல்லாத்துலேயுமே மண்சட்டிலையுமே கஷ்டமாக இருக்குது, அலுமினியம் கஷ்டமாக இருக்குது, ஸ்டீல் வந்து ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இதில் அடியே பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளோ சமைச்சாலும் அடி பிடிக்க மாட்டேங்குது. நல்ல ஹீட்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. பட் அந்த இரும்பு கடாயை வந்து மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் மேபி எனக்கு புதுசோ என்னமோ, நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் இரும்பு கடாய் தான். எல்லாம் ஒன்றா தான் வாங்கினது. இப்போ பாருங்கள், வேறு லெவலில் வந்துருச்சுங்க. வேறு லெவலில் வந்துருச்சு இந்த கருவாடு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃபே பண்ணிட போகிறேன். ரொம்ப நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கருவாடு ஆஃப் பண்ணியாச்சு. மீன் பாருங்கள், மீன் குழம்பு. நான் வந்து 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி பூண்டு போட்டிருக்கீங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் ஓகே. எனக்கு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ்வலாக நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணி பார்த்ததுனால எனக்கு அந்த 1 ஸ்பூனாச்சும் அங்கே போடணும். இந்த டைமில் நான் மிளகை வந்து பொடி பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். குழம்பு மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, அதுக்கப்புறம் மிளகு. இது கூட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் நான் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். பட் நம்ம பேக்லேருந்து தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டோம். இந்த விஷயம் நம்ம இங்கே தப்பு பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம். அண்ட் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து ஃபிஷ் 65 அதான் ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு வந்துட்டு லெமன் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மேபி நான் லெமன் ஹாஃப் போட்ட தப்போ என்னமோ, அது கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டேனான்னு தெரியல. ஆக்சுவலி புளிப்பு வரும்னு நினச்சேன். பட் அது லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துச்சு. பட் நல்லா இல்லாமல் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. அந்த லெமன் மட்டும் போடாமல் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் நமக்கு சாப்பிடும்போது பெருசாக தெரியல. நான் ரொம்ப நோட் பண்ணதுனால தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேரினேட் பண்ணி லிட்ரலாக ஒரு 1 hour ஊற வச்சுட்டேங்க. 1 hourக்கு மேலேயே ஊற வச்சுட்டேன். இந்த டைமில் வந்துட்டு நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு இந்த குழி கரண்டி இருக்குல்ல, அதில் 3/4 கரண்டி வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப கட்டியாயிடும். அந்த ஆயில் எல்லாம் அந்த பவுட்ரு இழுத்துக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வதக்குறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அடி பிடிக்கும், ஸ்மெல் வரும், எல்லாமே பண்ணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 1/2 கப் வாட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. நான் லிட்ரலாக 14 இயர்ஸாக குக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேமிலி சிச்சுவேஷன்னால் ஏர்லி என்ன சொல்கிறது, ஒரு லேட் டீன்ஸில் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன். அதனால் எனக்கு வந்து 14 இயர்ஸ் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் எனக்கே நல்லாலாம் வரதில்லை. இந்த டைமில் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் செய்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி செய்கிறோம். இது வந்து டெண்டர் கோகனட் வாட்டர் ஜெல்லி. நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஸ்வீட் அந்தளவுக்கு பிடிக்காது. வெளியில் போனால் கூட
பெருசாக ஸ்வீட் லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம லைட்டாகவே தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அகார் அகாரை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு சுகர் போட்டுட்டேன். அந்த அளவுக்கு சுகர் இல்லை, சுகர் ஓரளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த குழம்பு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சரிங்களா, சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த அகார் அகார் பார்த்திங்கன்னா சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு டெண்டர் கோகோனட் வாட்டரு ஆட் பண்ணிட்டேன். இல்லை இது டெண்டர் கோகோனட் வாட்டர் இல்லை, கோகோனட் வாட்டர். நம்ம கோகோனட் உடைச்சோம்ல அதுலேருந்து வாட்டர். இப்போது நம்ம இந்த பாக்ஸில் தான் அவங்களுக்கு ஜெல்லி செய்ய போகிறோம். குவார்ட்டர் பாக்ஸ் அந்த அந்த லெவலில் தான் நான் வந்துட்டு ஜெல்லி ஃபில் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் போய் வச்சிட போகிறேன். ஒரு 20 மினிட்ஸில் செட் ஆகிடும். இந்த கேப்பில் நான் வந்துட்டு ஒரு மாங்காவை 8ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது செய்கிறேன். ஸோ எதுலேயுமே என்ன டேஸ்ட் இருக்கும், என்ன உப்பு போட்டிருக்கோம், எப்படி செய்ய போகிறோம் ஒன்றுமே எனக்கு வந்து தெரியல. நான் பாட்டுன்னு சமைக்கிறேன். அது எப்படி வருதோ அவங்க தலையெழுத்து, நம்மளா சாப்பிட போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டு தான் நல்ல ஸ்மெல், நல்ல அந்த ஒரு புளிப்பு ஸ்மெல் சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு புளி ஸ்மெல் வரும்ல, அது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன்ல, எலுமிச்சம்பழம் சைஸில் அந்த புளி தண்ணியை நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலரே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா வரும்னு என் ஃபேமிலியில் சொல்லுவாங்க. எப்போவுமே மீன் கிரேவி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்யவும் சொல்கிற ஒரு விஷயம் அது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கூடி வரும்போது நான் வந்து சங்கரா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். சங்கரா ஃபிஷ்ஷோட தலை மட்டும்தான் ஃபிஷ் குழம்புல போடுறேன். ஏன்னா மற்ற பார்ட், அந்த வால் பார்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும் 2 பீஸு பாடி பார்ட்டே போடுறேன். அவங்க தலை சாப்பிடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் மிளகு. நம்ம ஃப்ரெண்டை பற்றி சொல்லணுன்னா, எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்கும் எம்பிபிஎஸ்சில் 4.5 இயர்ஸ் முடிச்சுட்டு. அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி ஏதோ சேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட் டியூட்டியில். ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 டாக்டர்ஸ் நைட் டியூட்டி பார்த்துருவோம் இன்டர்ன்ஷிப்பில். அப்போது இவங்க எல்லோரும் சேட் வாங்கிட்டு வந்து அந்த 15 மெம்பர்ஸும், அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம். அப்போ எல்லோரும் ஒரே சிச்சுவேஷன், பிளேஸில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த டைம் அவங்க சேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஹீ ஹெசிடேட்டட் டு ஷேர் ஹிஸ் ஸ்பூன். அதனால் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹைஜீனிக்னு போல் நம்ம கொஞ்சம் ஸ்பூன் யூஸ் பண்ணி, இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக தான் வந்து சமைச்சிருக்கோம். யூஸ்வலாகவே அப்படி தான் பண்ணுவோம். இப்போ ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஃபிஷ் போட்டிருக்கேன். யூஸ்வலாக எல்லா டாக்டர்ஸும் அவ்வளோ ஹைஜீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தான். பட் அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பூன் ஷேர் பண்ண மாட்டாங்களான்னு யோசிச்சது. இப்போ வந்துட்டு கீ ரைஸ் ரெடி பண்ணுறோம். கீ போட்டிருக்கு. அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது எல்லாமே போடணும். ஜாதிக்காய் மட்டும் போடல. நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி, தூங்கிட்டு வேலையில் ஏதாவது நம்ம ஒலை வச்சுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ ஜாதிக்காய் மட்டும் போடல, பட் யூஸ்வலாக ஜாதிக்காய் போடுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்திருக்கேன், செகண்ட் பால் தனியாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால் புட்டிங்காக எடுத்துட்டேன். ஒரு குட்டி டொமேட்டோ, அதில் ஹாஃப் தான் போடுறேன், அதுக்கு மேலே போடல. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அண்டு இப்போ வந்துட்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மில்க் வந்து புட்டிங் எடுத்ததுனால செகண்ட் மில்க்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு நமக்குன்ட்டு. நம்ம தேர்ட் மில்க்லாம் எடுக்கல, செகண்ட் மில்க் மட்டும்தான். நம்ம இப்போ ஊற்றிருக்கோம் தெரியுமா, இந்த அளவு, அதாவது வந்துட்டு ஒரு ஃபுல் கப்பு வந்துட்டு கோகனட் மில்க், ஹாஃப் கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன்.
இங்கே பாருங்கள், பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அந்த கப்பில் தான் நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருந்தேன். அதே கப்பில் வந்துட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த கோகனட் மில்க்கு நான் 2 எக் எடுத்திருக்கேன். எக்கு ரொம்ப பார்த்து உடச்சி ஊற்றணும். பிகாஸ் கோகனட் மில்கே ஒயிட் கலர். நீங்கள் ஓடெல்லாம் போட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் இப்போது ரைஸ் போடுறேன் சைமல்டேனியஸாக. அதாவது ஒரு விஷயம் நான் பண்ணும்போதே இன்னொரு விஷயமும் நான் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணியே 3.5 hours ஆகிடுச்சு இது சமைக்கும்போது. ஓகேவா? ஸோ இந்த கோகனட் மில்க் வந்து நல்லா கொதிச்சு வருது. ஓகே, இந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்படின்னா, காலேஜில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணுன்னா பிரேமம் பாய்ஸ் மாதிரி. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் யோசிப்போம், ஓ இவங்கெல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. பட் லிட்ரலாக நாங்கள் அந்த பிரேமம் பாய்ஸ் மாதிரி தான் யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த புட்டிங் மிக்ஸ்லேயே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டோம். இப்போ இந்த நாட்டு சக்கரையை வந்துட்டு கேரமலைஸ் பண்ணுறோம். ரொம்ப நேரம் ஒரு பழைய கடாயை எடுத்துட்டேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அந்த கடாய். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தான் கேரமலைஸ் பண்ணுறேன். கேரமலைஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். புது பாத்திரம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னா. பாருங்கள், நல்லா இது நீங்கள் ஒயிட் சுகரில் கேரமலைஸ் பண்ணிங்கன்னா அதோட கலரே ரொம்ப நல்லா வருங்க. நாட்டு சர்க்கரையில் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் வரும். இப்போது பாருங்கள், அந்த கேரமலைஸ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நல்லா வந்து ஊற்றின உடனேவே வந்து செட் ஆகிடுச்சு. எப்படின்னா சாக்லேட் மாதிரி ஆகிடுச்சு, உடைக்கிற சாக்லேட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இந்த முட்டையெல்லாம் வந்துட்டு நீங்கள் கையில் ஸ்பூனில் வச்சு பீட் பண்ணலாம், பீட் ஆகாது. இந்த மாதிரி வச்சு கை வலிக்க பீட் பண்ணும். இப்போ நம்ம செய்கிறது வந்துட்டு ஸ்ரீலங்கன் டெசர்ட். இது நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். பட் ஆனால் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே செய்வாங்க. பட் அது வந்துட்டு முஸ்லீம் வீட்டில் வந்துட்டு ஜஸ்ட் சுகர் அது இதுன்னு போட்டு தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறது நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எப்படி செய்வாங்கன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்க போகிறோம். அது வந்து பாதாம் பிசின் நான் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ குட்டி உரல் இருக்கும்ல, அதில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் போட்டேன். அண்ட் சப்ஜா சீட் போட்டிருக்கேன், நல்லா ஊறிடும். இப்போ வந்துட்டு இதை வந்து ஷார்ட் கிளாஸ்ன்னு சொல்லணுமா? நான் ஏதோ கண்ணாடி கிளாஸ்ன்னு நினச்சி தான் வாங்கினேன். இப்போ யூஸ் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஷார்ட்ஸ் கிளாஸ்ன்னு. பட் வாங்கும்போது ஐ தாட் இட்ஸ் குட்டி கிளாஸ்ன்னு. அந்த குட்டி கிளாஸ் அதை நம்ம அப்படியே வச்சுப்போம். குட்டி கிளாஸ் ஃபுல்லாக ரூ ஹவ்ஸாக எடுத்திருக்கேன், ஊற்றிருக்கேன். அண்ட் அதில் வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் வந்து தண்ணியும் போட்டுட்டேன். ஸோ போகிறதுக்குள்ளே ஊறிடும், 1 hour ஆகிடும். இப்போ ரைஸ் பாருங்கள், எனக்கு என்னமோ ரைஸ் கொஞ்சம் வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். போதும். பட் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், 80% ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னுமுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் புட்டிங்கை, இன்னுமுமே நல்லா வரட்டும்ன்ட்டு. நல்லா ஸ்டீம் பண்ணணும் அதை. இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது டைம் வந்துட்டு நடுவில் 2 பேஷண்ட் பார்க்க போயிட்டேன் கிளினிக்கு. ஸோ அது ஒரு 1/2 hour எலிமினேட் பண்ணிடலாம். செஞ்சு முடிக்கும்போது எக்ஸாக்டாக ஐ திங்க் 8:30, 1/2 hour எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் 4 hours 10 minutes குக் பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்டுக்காக. நம்ம பேக் பண்ணுறோம், பிளாஸ்டிக்கில் நம்ம எப்போவுமே பேக் பண்ணுறதில்ல. ஸோ வாழையில் வச்சு பேக் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு வாழையில் வச்சுட்டு அதுலேயே வந்துட்டு ஃபிஷ்ஷும் வைக்கிறோம். ஐ திங்க் ஃபிஷ்ஷு சொதப்பிடுச்சு. பட் பரவாயில்ல, நமக்கு அண்ணா மாதிரி தானே, சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தங்கச்சி செஞ்சால் சாப்பிடுவாங்கல்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோகனட் மில்க் ரைஸ். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா அது நல்லாவே வந்துருச்சு. ஜெல்லி பாருங்கள், வேறு லெவலில் வந்திருக்கு. நம்ம எதில் எக்ஸ்பர்ட்டோ இல்லையோ, ஜெல்லி செய்கிறதுல எக்ஸ்பர்ட். அதுலேயும் கோகனட் வாட்டர் ஜெல்லிலாம் லைஃப்பில் எவனும் செஞ்சுருக்க மாட்டான், நம்ம தான் செய்கிறோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி. ஃபிஷ்ஷு வந்து செத்து போனதுனால உள்ளே முழுகிடுச்சு. மேலே வந்து மாங்காய் மட்டும்தான் வதந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், புட்டிங் வேறு லெவலில் வந்துருச்சுங்க. புட்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா வந்துருச்சு. பட் நான் இது இது இங்கே பாருங்கள், அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து நம்ம எடுத்துடலாம்.
பட் நான் உண்மையாகவே வந்து புட்டிங் உடஞ்சிரும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வட்டலாப்பம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். நிறைய வாட்டி அது வந்து எடுத்து வைக்கும்போது உடஞ்சிரும். பட் இந்த அளவுக்கு நல்லா வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நான் வந்து கவுத்து போட்டுட்டேன். உங்களுக்கு நான் இன்னமும் நல்லா காமிக்கிறேன். நம்ம போட்ட கேரமல் வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு நான் ஒரு வால் முன்னாடி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு. இவ்வளோ நல்லா வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. லிட்ரலாக வந்துட்டு கேரமலைஸ்ட் புட்டிங் இதுதான் ஃபஸ்ட் டைம். வட்டலாப்பம் மாதிரி இல்லாமல் புட்டிங் மாதிரி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சுகர் பிடிக்காதுன்னு ஃபோனில் சொல்லிட்டாங்களா, அது நமக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 பீஸ் மட்டும் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு மீதி நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பர்த்டே கேக்லாம் செய்யவே வேண்டாம், இதே செஞ்சு சாப்பிட்டுடலாம். நான் யூகேஜி படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு வாட்டி பர்த்டே இதை வச்சு தான் வந்து கேக் கட் பண்ணாங்க. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ணாங்க. பட் அதுக்கு கட் பண்ணுற மாதிரி வரல. அது ஏதோ ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு. அதையும் நாங்கள் கட் பண்ண ட்ரை பண்ணோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த கேரமலே வந்துட்டு அவ்வளோ நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ தாங்க கொடுக்குறோம், 3 பீஸ். நம்ம 2 தான் கொடுக்கலாம்னு நினச்சோம், 3 கொடுத்துட்டோம். அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அனுப்புகிறோம். இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக. பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்சா சாப்பிட்டோம். அண்ட் நம்ம ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும்ல, நம்ம ஃப்ரெண்ட் இப்போ வந்துட்டு ஒரு சென்னையில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் பெரிய அனஸ்தட்டிஸ்ட். அவங்க பேர் ரிவீல் பண்ணல. ஹீ சம்வாட் இன்ட்ரோவர்ட், அதனால் நம்ம வந்து ரிவீல் பண்ணல. பட் இதெல்லாம் நான் செய்கிறத பார்த்தாங்கன்னா, வேறு ஏதாவது டாக்டர்ஸ் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு இப்படி ஒரு பேட்ச்மேட் கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணும். அந்தளவுக்கு நான் சமைக்கணும்னு நினச்சேன். ஐ திங்க் ஐ டிட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.